அண்ட் இப்போ வந்து நம்ம web.configல சம் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்மால் சேஞ்சஸ் தான் நம்முடைய வெப் பேஜ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் ஜஸ்ட் எண்டிங் வந்துடுறேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா web.configனு ஒரு ஃபைல் இருக்கும். ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே என்னுடைய /system.web இருக்கு இல்லையா, ஸோ இது எண்ட் ஆகுது. ஸோ இதில் இந்த இடத்துல நம்ம வந்து அத்தான்டிகேஷன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு கமாண்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த பாப்அப்பில் வந்து அத்தான்டிகேஷன் அண்ட் ஸ்பேஸ், ஸோ இது மோட். ஸோ இந்த மோட் வந்து இது வந்து ஃபார்ம் மோட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆட் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம வந்து இந்த லாகின் கண்ட்ரோல்ஸில் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இது டிஃபால்ட்டாக விண்டோஸ் மோடில் இருக்கும். நம்ம இதை ஃபார்ம் மோடுக்கு மாற்றுறோம் இந்த ஒரு கோடை ஆட் பண்ணி. அண்ட் ஸ்லாஷ் போட்டு நான் அதை எண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அத்தான்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. அண்ட் என்ன ஒரு 3 லைன் ஆஃப் கோட்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் வந்து முக்கியமாக நம்முடைய நம்ம எல்லா வெப் பேஜஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது. அதாவது யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பேஜஸை காமிக்கிறது. லாகின் பண்ணலன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வெப் பேஜஸும் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கான கோட் இது. ஸோ இது வந்து அத்தாரைசேஷன். இங்கே நமக்கு கீழே இருக்கு பாருங்க, அத்தாரைசேஷன். அண்ட் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ உங்களுக்காக அத்தாரைசேஷனை க்ளோஸ் பண்ணி இந்த வேர்டை அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுக்கு நடுவில் வந்து ஜஸ்ட் ஓப்பன் இல்லை டினை, ஜஸ்ட் டினைட் யூசர். இங்கே வந்து கொஸ்டின் மார்க் நடுவில். ஸோ நீங்கள் யூசர்னு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலன்ட் டபுள் கோட்ஸை வந்து அதுவே ஜெனரேட் பண்ணும். நீங்கள் அந்த டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் மட்டும் போடுங்க. ஸோ இந்த 3 கமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம பேஜஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும். லாகின் பண்ணலன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம login.php பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஜஸ்ட் இந்த web.config வேலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 லைன் ஆஃப் கோட்ஸ் நிஜமாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.